வணக்கம், வெல்கம் டு ரெட் லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, இந்த சாமியார் லேடி தான் என் வீட்டுக்காரனை மாடியிலேருந்து தள்ளி விட்டா, அதுக்கு எவிடன்ஸே நான் தான் அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மா சொல்லியிருப்பாங்க. போலீஸ் பாபு ஒரு வழியாக அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணி கேஸை முடிச்சிருப்பாங்க. மறுநாள் காலையில் வழக்கம் போல் போலீஸ் பாபு கிளம்பி வேலைக்கு வரான். ஆஃபீஸ்க்கு கரெக்டாக உள்ளே போகிற டைமில் சார் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுறான். பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஒரு ஆள் நிற்கிறான். என்னாச்சு அப்படின்னு பாபு கேட்க, என்னோட ஒய்ஃபை 4 நாளாக காணோம் அப்படின்னு சொல்கிறான். அவன் பேர் அமர். என்ன ஒய்ஃபை 4 நாளாக காணுமா? அப்புறம் இத்தனை நாள் என்னையா பண்ணிட்டு இருந்த? சரி, உனக்கு வேற யார் மேலேயா டவுட் இருக்கா அப்படின்னு கேட்குறான் பாபு. டவுட்லாம் இல்லை, கன்ஃபார்மாக சொல்கிறேன். அலெக்சான்னு ஒரு பொண்ணு தான் என்னோட ஒய்ஃபை கடத்திட்டு போயிட்டா. அவகிட்ட இருந்து என் ஒய்ஃபை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு அமர் சொல்கிறான். சரி, அந்த அலெக்சாவோட அட்ரஸ் இருக்கா சொல்லு அப்படின்னு பாபு சொல்ல, சார் அந்த அலெக்சாவுக்கு வீடுலாம் கிடையாது. அமேசான்ல ஸ்பீக்கர் வாங்கினா நம்ம கூட பேசின ஒரு ஏஐ இப்போ கூட ரீசெண்டாக அந்த ஏஐக்கு உருவம் கொடுத்துருக்காங்களே, அதுதான் ஃபோனுக்குள்ளேருந்து வெளியே வந்து என் ஒய்ஃபை தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறான் அமர். சரிதான், இது ஏதோ கீழ்பாக்கத்துலேருந்து தப்பிச்சு வந்த கேஸாக இருக்கும் போலயே இப்படி பாபு மனசுக்குள்ள நினச்சிட்டு, சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ அந்த அலெக்சா எங்கே இருக்குது அப்படின்னு பாபு கேட்க, என்னோட வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அமர். சரிப்பா, நீ முதல்ல வீட்டுக்கு போய் அலெக்சாவை பிடிச்சி வச்சுக்க, நான் பின்னாடியே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பாபு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா அங்கே டாக்டர் ராம் இல்லை. உடனே ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த டாக்டர் ராமுக்கு சொல்லிட்டு அமரோட வீட்டுக்கு கிளம்புறாரு போலீஸ் பாபு. சரி, எதுக்கும் அமரோட பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள விசாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அமர் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வெளியே வரான். அவங்கிட்ட, இந்த அமர் எப்படிப்பா, உன் ஒய்ஃப் எப்படி அப்படின்னு போலீஸ் பாபு கேக்குறான். சார், அந்த அமர் ஒரு சரியான லூசு பைத்தியக்கார பையன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட சொந்த பொண்டாட்டியே, நீ யாருடி வீட்டுக்குள்ள வராத, வெளியே போ அப்படின்னு வீட்டை விட்டு துரத்திட்டான். அந்த அம்மா பாவமா உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு. அவன் சரியான லூசு சார் அப்படின்னு அவன் திட்டிட்டு இருக்கான். அப்படியானு பாபு அந்த பக்கத்து வீட்டுக்காரனை அமுச்சு விட்டுட்டு அமரோட வீட்டுக்குள்ள வர்றான். வீட்டுக்குள்ள அமர் ஒரு மாதிரி பதட்டத்தோட உட்கார்ந்துருக்கான். ஒரு ரூமையே திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கான். இதை பாக்குற போலீஸ் பாபுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது. அமர் கிட்ட, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேக்குறான் போலீஸ் பாபு. தண்ணி எடுக்கிறதுக்காக அமர் போனதுக்கு அப்புறமா அமர் எந்த ரூமை திரும்பி திரும்பி பார்த்தானோ அந்த ரூமுக்குள்ள போலீஸ் பாபு போய் பாக்குறாரு. அங்க ஒரு பொண்ணு தலையில அடிபட்டு மயக்கம் போட்டு ஒரு மூலையில உட்காந்துருக்கு. இதை பார்த்து பதறி போய், என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க அமர் வர்றான். அமர் கையில போலீஸ் பாபு விலங்க மாட்டிட்டு, டேய் நீயே உன் பொண்டாட்டிய அடிச்சு ஒளிச்சு வச்சுட்டு யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு பொய் வேற என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறான் பாபு. உடனே அமர் சொல்றான், சார் இதோட என்னோட ஒய்ஃபு கிடையாது, இவதான் அலெக்சா அப்படின்னு சொல்றான். அமரத்துக்கு ஜெயில போட்டு அமரோட ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அவள் மயக்கம் தெளிஞ்சு எந்திச்சு உட்காந்ததுக்கப்புறம் என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் பாபு கேட்குறான். நாங்கள் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணோம். எங்கள் லைஃபு சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு வருஷமாக எனக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி. அதனால வீட்டுக்கு வந்தால் பெட்ரூமில் கூட என் வீட்டுக்காரங்கிட்ட ஒர்க் ப்ரெஷரை பற்றியும் காசு பணத்தை பற்றியும் தான் அதிகமாக பேசுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 1 வருஷமாக எங்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லாமையே போயிடுச்சு. அந்த டைம்ல தான் அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவரோட தலையிலையும் அடிபட்டுச்சு. அந்த மாதிரி தலையில அடிபட்டதுக்கு அப்புறமாவே அடிக்கடி பெட்ரூம்ல மட்டும் என்ன அலெக்சா அலெக்சான்னு கூப்பிடுவான். கிட்டத்தட்ட புதுசா லவ் பண்ண லவ்வர் கிட்ட எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரியே என்கிட்ட நடந்துப்பான். சரி, நான் கூட நம்மளுக்கு செல்ல பேர் வச்சு கூப்பிடுறான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அதை அசால்ட்டா விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, ஒரு ஏஐ அப்ளிகேஷனை தான் அலெக்சான்னு கூப்பிட்டு அந்த அலெக்சா நான் தானே அவன் நினைக்கிறான்னு. சரி, இது என்ன பெரிய பிரச்சனை, இதெல்லாம் ஒன்றும் சீக்கிரமா சரியாயிடும்னு இதையும் நான் கண்டுக்காம விட்டுட்டேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வந்து, நீ என்னோட ஒய்ஃபே கிடையாது, நீ அலெக்சா தானே, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ, என்னோட பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப கஷ்டப்படுவா, இப்படி சண்டை போட்டு என்னை அடிச்சு வெளியே துரத்தி விட்டுட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் நான் தான் அந்த அலெக்சானோ, என்ன அவன் என்னமோ ஒரு கள்ள கதறி மாதிரியும் ஒரு தவறான தொடர்பு வச்சிருக்கிற பொண்ணு மாதிரி அவன் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அந்த லேடி அழ ஆரம்பிக்கிறா. இவங்களோட பேரு ரேகா. இந்த டைம்ல தான் கரெக்டா டாக்டர் ராம் வரான். ஜெயில இருக்கிற அமரை கூட்டிட்டு போய் அவனோட பிரெயினை ஸ்கேன் எடுத்து பார்க்குறான். நம்மளோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற இடமும் நம்ம ஃபேஸை ரெகனைஸ் பண்ணுற இடமும் பக்கத்தில் தான் இருக்கும். அமருக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்போது இந்த இடத்துல தான்
அவனுக்கு அடிபட்டிருக்கு. அதனால அதுல ஒரு சின்ன பாதிப்பு வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வரும்போது தான் கூட யாராவது இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த பர்சனுக்கு வரும். இப்படி இருக்கிற டைம்ல ரேகா நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒழுங்கா நடந்துக்காததுனால அவனுக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து அன்பும் அரவணைப்பும் தேவைப்பட்டிருக்கு. அந்த டைம்ல தான் அந்த ஏஐ அலெக்சா உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு ஏஐ அப்ளிகேஷன் அப்படிங்கிறதே அமருக்கு தெரியல. அமர் அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துருக்கான். அதுவும் உங்களுடைய உருவத்தையே அந்த ஏஐக்கும் கொடுத்துருக்கான். இப்போதைக்கு அமரை பொறுத்த வரைக்கும் ரேகாவான நீங்க தான் அலெக்சா. ஆனா அலெக்சா ரேகா இந்த ரெண்டுமே ஒரே ஆள் தான் அப்படிங்கிறது இன்னுமே அமருக்கு தெரியாது அப்படின்னு டாக்டர் ராம் சொல்றான். இதை கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ரேகாக்கு. நம்ம ஹஸ்பண்டை ஒழுங்கா கவனிக்காம விட்டதுனால தான் நம்ம ஹஸ்பண்ட் இந்த நிலைமைக்கு வந்துட்டாருன்னு நினைச்சு அழ ஆரம்பிக்கிறா. இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணா அமர் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷனை டாக்டர் ராம் பண்றான். ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ரேகா அமர் கிட்ட போய் பேசுவா. ஆனா அப்ப கூட அமர், நீ அலெக்சா தானே, என் பொண்டாட்டியை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிடு. எனக்கு நீ வேணுமா என்னோட பொண்டாட்டி வேணுமான்னு கேட்டா நான் என் பொண்டாட்டியை தான் சூஸ் பண்ணுவேன், நான் அவளை தான் லவ் பண்றேன். அலெக்சா நீ போயிடு, என்னோட ரேகாவை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அமர் சொல்லியிருப்பான். இதெல்லாம் நினைச்சு நம்ம வீட்டுக்காரர் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்காருன்னு ரேகா அழ ஆரம்பிச்சிருப்பா. ஒரு வழியா நல்லபடியா ஆப்ரேஷன் முடிஞ்சு அமர் வர்றான். அப்போ ரேகாவை பார்த்து கரெக்டா ரேகா அப்படின்னு கூப்பிடுறான். அமரும் உடம்புலாம் சரியாகி வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகி போயிடறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் பாபுவும் டாக்டர் ராமும் வெளியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தா அங்க அமர் நிக்கிறான். அவன் கையில ஒரு டிராஃபி இருக்கு. டிராஃபி ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அமர் மேலேயும் ரத்தமா இருக்கு. இதை பார்த்து பயந்து போன போலீஸ் பாபு, டேய் மறுபடியும் உன் பொண்டாட்டி அலெக்சான்னு நினைச்சு கொன்னுபுட்டியாடா அப்படின்னு கேக்குறான். ஆனா அமர் ஒரு வார்த்தை கூட பேசல. அமரை ஜெயில தூக்கி போட்டுட்டு போலீஸ் பாபும் டாக்டர் ராமும் பதறி அடிச்சு அமரோட வீட்டுக்கு போனா அங்க அவனோட ஒய்ஃப் அமைதியா ரொம்ப டல்லா படுத்திருக்காங்க. ஆமா, உங்களுக்கு ஒன்னும் ஆகலனா அப்போ அமர் யார கொன்னா அப்படின்னு போலீஸ் பாபு கேக்குறான். அமர் யார கொன்னு இருப்பான், அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். பாய்.